ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஒரு தொலைஞ்சு போன மொபைலை கண்டுபிடிக்க முடியுமா, ஐஎம்இ நம்பரை வச்சு நம்மளோட மொபைலை ட்ரேஸ் பண்ண முடியுமா, ஐஎம்இ நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாக இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸை வச்சு நம்மளுடைய மொபைலை கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் A to Z ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிய வரும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே வரும். IMEI நம்பர்னால் என்ன? ஸோ இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. இது வேர்ல்டில் இருக்கிற எல்லா டிவைஸ்க்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பர் கொடுக்கப்படும். இந்த நம்பர் எதுக்குன்னா அந்த டிவைஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த நம்பரை வச்சு தான் நம்ம மொபைலை ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ இது யார் ட்ரேஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அவங்க தான் ட்ரேஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட தான் சாஃப்ட்வேர்லாம் இருக்கும். ஸோ அவங்க தான் பண்ண முடியும். அப்புறம் இப்போ நம்ம கூகுள் போனோம்னா கூகுளில் நிறையா வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஐஎம்இ நம்பரை வச்சு எப்படி ட்ராக் பண்ணுறது, ஐஎம்இ நம்பரை வச்சு எப்படி ஈஸியாக ஃப்ரீயாக ட்ராக் பண்ணலாம், அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையா இருக்கும். இல்லை நிறைய பேர் போய் கேட்டிருப்பீங்க, அவங்க காசு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பே பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் தருவோம், நீங்கள் இதில் போய் ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எதை வச்சுமே அதெல்லாம் ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ போலீஸ் அவங்க தான் இந்த சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ மற்ற எல்லாரும்லாம் இதை வச்சுருக்க முடியாது. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமாக போயிடும். ஸோ உங்களோட மொபைல் காணாமல் போச்சுன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மொபைல் நம்பரை வாங்கணும், உங்கள் மொபைலை பிளாக் பண்ணணும். அப்படியே உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் எப்போ ஆன்லைன் வருதோ அவங்க ட்ரேஸ் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரியவங்க யாராச்சும் போலீஸ்லேயே இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட மொபைல் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நம்பரை உங்களுடைய மொபைலை பிளாக் பண்ணணும். நீங்கள் உடனே என்ன பண்ணணும், இப்போ ஜியோ சிம் யூஸ் பண்ணிங்கன்னா ஜியோ சிம்மோட ஆஃபீஸ் போய்க்கோங்க. அங்கே போயிட்டு உங்களுடைய நம்பர் தொலைஞ்சு போச்சு இல்லையா, ஸோ அந்த நம்பர் அப்படியே வாங்கலாம். ஜஸ்ட் ஒன்றில் ஒரு ஆதார் கார்டு இருந்தால் போதும். ஆதார் கார்டு ஒரு 300 rupees அமௌண்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதே நம்பர் ஜஸ்ட் 10 minutes அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் அவங்களே நம்மளுடைய மொபைலை பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதில் எந்த சிம் போட்டாலும் எது போட்டாலும் அந்த மொபைல் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. போலீஸ் இந்த மாதிரி மொபைல் தொலைஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சிஎஸ்ஆர் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் இதை வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய மொபைலோட சிஸ்டமில் என்ன பண்ணுங்கள், போயிட்டு கூகுள் குரோமில் போய்க்கோங்க. கூகுள் குரோமில் போயிட்டு CEIR அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். ஸோ இது பார்த்தீங்களா, ஸோ இந்த வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பிளாக் ஸ்டோலன் மொபைல், லாஸ்ட் மொபைல். ஓகேங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரு, IMEI நம்பரு, டிவைஸோட பிராண்டு, ஸோ உங்கள் மொபைல் வாங்கினதுக்கான ப்ரூஃப் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் CSR நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பரையும் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைலை அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. ஈவன் உங்களுடைய மொபைல் உங்களுக்கு கைக்கு கிடச்சிச்சின்னா இதே வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை அன்பிளாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அன்பிளாக்கிங் இருக்குது. நீங்கள் அந்த டிவைஸோட IMEI நம்பரு, மொபைல் நம்பரு எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அன்பிளாக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அன்பிளாக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் இவங்க 9,45,000 மொபைலை ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 16 லட்சம் மொபைல் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதிலே நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களை மொபைலில் தொலைஞ்சு போகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு பெட்டர். தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அது உங்கள் கைக்கு வர்றது கஷ்டம் தான். ஏன்னா ஈஸியாக கிடைக்க போகிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ பார்த்துக்கோங்க.